யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நாம் வாசித்த இந்த வேத பகுதி எப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருந்து அவனை எவ்விதமான தேவன் கொடுக்கும் வெற்றியினால் அவனுடைய வாழ்க்கையை நிரப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு அற்புதமான படிப்பினை இந்த வேத பகுதியில் இருக்குது. அதுதான் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக இந்த வசனங்களை வைத்து ஒவ்வொரு வாரமும் இதிலிருந்து ஆண்டவர் பல காரியங்களை நாம் வெற்றி அடைவதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தேவன் எப்படி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நாம் கை வைக்கும் கையின் கிரியைகள், நம்முடைய தொழில், நமக்கு சம்பந்தமான சகல காரியங்களிலும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதில் தேவன் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் வெற்றி அடைவதை குறித்து கர்த்தர் சிந்திக்கிறாரா, யோசிக்கிறாரா, அதில் குறித்து ஏதாவது அவர் நினைக்கிறாரா அப்படின்னா, இங்கே ஒரு மனுஷனுக்கு சொல்கிறார் பாருங்க, அவனை தலைவனாக ஏற்படுத்திட்டு அந்த தலைவனாக இருக்கிறவனுக்கு வெற்றி எவ்வளோ அவசியம்ன்றதை அங்கே கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படிப்பினை நமக்கு இங்கே பார்க்கும்போது. ஒரு யோசுவாவை ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைவனாக ஏற்படுத்திட்டு அந்த தலைவன் வெற்றி அடைய வேண்டும். அவன் வெற்றி அடையும் போது அந்த தேசமே சமாதானத்தினாலும் செழிப்பினாலும் ஆசீர்வாதத்தினால இருக்க முடியும் என்ற அடையாளத்தை காட்டுவதுக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, நீ எப்படி வெற்றி அடைய முடியும் என்ற வழி அவனுக்கு காட்டுறாரு. அந்த வழியை ஆண்டவர் காட்டும் போது எங்கே காட்டுறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் தான் உனக்கு வெற்றியை கொடுக்குற புஸ்தகம். நான் நம்புகிறேன் நமக்கும் ஆண்டவர் இந்த காலவேளையில் அதுதான் சொல்லுவார். நான் நம்புகிறேன் என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகம் தான் என்னுடைய வெற்றியை எனக்கு சொல்கிற புஸ்தகம். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்கிறீங்க? இதை திறக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இதில் பேசும்போதெல்லாம் நான் வெற்றி அடைவதற்கான வழியை காட்டுறார், நான் மாறுவதற்கான வழிகளை காட்டுறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம், தியானிக்கும் போதெல்லாம், இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்ய கவனமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கண்டிப்பாக ஒன்று வந்துடும்பா. என்னன்னா புத்தி வந்துடும்ன்றாரு. எத்தனை பேருக்கு புத்தி வேணுன்றீங்க? எனக்கு கண்டிப்பாக வேணுங்க. எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே கேட்கணும் ஆண்டவரே வீட்டில் தோசை வருதோ இல்லையோ, புத்தி வந்துடணும் ஆண்டவரே. ஏன்னா சிலர் எழுந்தோடனே கேட்பாங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கையில் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே. அஃப்கோர்ஸ் உங்கள் தேவை பெருசாக இருக்கலாம், 2 கோடி நான் 10 கோடி கூட கேளுங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் கையில் 2 கோடியும் 10 கோடியும் கொடுத்து அதை உபயோகம் பண்ணுற புத்தி இல்லைன்னு வைங்களேன், அத்தனை கோடியும் வேஸ்ட்டு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதுக்கு முன்பாக புத்தியை நம்ம கொடுத்து வருகிற ஆசீர்வாதத்தை புத்தியோடு உபயோகப்படுத்தும் போது தான் அந்த மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி உள்ளவனாய் இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் காட்டுறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் படிப்பினை என்னன்னா, வெற்றி அடைவதற்கான படிப்பினை கொடுக்குறார்.
அதுக்கு பிறகு யோசுவா 31 ராஜாக்களை யுத்தம் பண்ணி அவன் யுத்தம்ல ஜெயித்து அவன் வெற்றி காண்ட ஒரு புஸ்தகத்தை தான் நம்ம கவனிக்கிறோம். யோசுவான் புஸ்தகத்தில் யோசுவா இத்தனை யுத்தம் பண்ணது போல வேற யாருமே யுத்தம் பண்ணதில்லை. அவ்வளோ யுத்தங்களை யோசுவா செஞ்சிருக்கிறான். இப்போ கவனிச்சு பாருங்க, அத்தனை யுத்தத்தில் அவனுக்கு வெற்றி வருவதற்கு முன்பாக முதல்ல வெற்றிக்கான படிப்பினைய கர்த்தர் சொல்லி. அதனால தான் நான் ஒருவேளை நினைக்கிறேன், சாலமோன் ராஜாவான பிறகு அவன் எதுக்கு ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ராஜா அப்படின்னா அவன் சரியா செஞ்சான்னா தப்பா, அவனை கேள்வி கேட்க யார் இருக்கிறா? யோசித்து பாருங்க. ஒரு ராஜா அவன் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி அந்த நாட்டுக்கு. அவன் சுப்ரீம், அவனை கை நீட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. சரியா செஞ்சாலும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, தப்பா செஞ்சாலும் ஒன்றும் சொல்ல போறது. யாரும் அவனை கேட்க முடியாத ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய நிலையில கர்த்தர் அவனை வச்சிருந்த போதும் அவனுக்கு ஒன்று தெரியுது, நான் ராஜாவிலிருந்து நல்லதை செய்யணும்னா எனக்கு தேவனிடத்திலிருந்து புத்தி வேணுன்றதை அவன் அறிந்ததுனால அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவன் சொப்பனத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரான். எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு என்ன வேணும்? கோடி வேணுமா, ஞானம் வேணுமா? பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்களே. ஏன்னா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே ஞானத்தை முதல்ல கூடும், அப்புறம் அது வந்துடும். எல்லா கோடியும் எல்லா நன்மையும் கூட வரும். நல்லா கவனிங்கள். இப்படியே ஓட்டாண்டியாகவே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டோம். ஞானமும் அறிவும் புத்தியும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுவான், அவன் புத்திமானா இருப்பான். அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் சொல்லணும்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். இவர் கை வச்சா நல்லா ஆயிடுதுப்பா அப்படின்னா காரணம் புத்தி இருக்கு, புத்திமானா இருக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு காண்பித்தேன் இந்த புத்தி எவ்வளோ அவசியம். இந்த புத்தி தேவனுடைய வார்த்தையிலேருந்து தான் வருது. நல்லா கவனிங்க. எங்கேயாவது காசு கொடுத்து வாங்கலான்னா அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், காசு கொடுத்து பைபிள் வாங்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காசு கொடுத்து என்ன வாங்கணும்? ஓசியில் பைபிள் கிடைக்குமான்னு தேடக்கூடாது. சொல்ல புரியுதா? வெற்றி இதில் வருதுன்னா, ஆசீர்வாதம் இதில் வருதுன்னா கொஞ்சம் காசை கொடுத்து இதில் வாங்குங்க. பைபிளை வாங்கி திறந்து நீங்கள் படிச்சிங்கன்னா புத்திமான ஆகிடுவீங்க. இந்த புத்திமான ஆன பிறகு நீங்கள் கவனிச்சு பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணும் அதே எக்ஸாக்ட் விதத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வியாக்கியானம் பண்ணக்கூடிய புத்தி உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். அதுக்கு பிறகு என்ன விரும்பத்தகாத நிகழ்வுகள் சூழ்நிலைகளுக்குள்ள நான் போனாலும் தேவன் அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையே நான் வியாக்கியானம் பண்ணி அதையே புத்திமானா செயல்படுத்துவேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு காண்பித்தேன், இந்த புத்தி தேவனிடத்திலிருந்து வருகிற புத்தி. இது தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்கிறார். இந்த புத்தி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியம். அது வந்த பிறகு ஒரு மனுஷனை என்னெல்லாம் நிலைமைக்கு மாற்றுகிறது. போன வாரம் கவனித்தோம், இந்த புத்தியும் ஞானமும் நமக்கு வந்துருச்சுன்னா தேவன் நம்மளை என்னவா பார்க்குறாரோ அந்த வெளிச்சத்தில் நான் யாருன்னு பார்க்குற ஒரு அறிவுள்ளவனாக மாறிடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் தோப்பதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவன் அவர்களை யாராய் பார்க்குறாரோ, என்ன ஆண்டவர் யாரா அவர் எண்ணுகிறாரோ அதை எண்ணி பார்க்க முடியாம இருக்கிறதுனால நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறேன். அப்ப இது ரொம்ப அவசியம். பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு நல்லா கையை உயர்த்தி. அப்போ ஜெயிக்க வேண்டாதவங்களும் இருக்கிறீங்க. உங்களெல்லாம் பெரிய மியூசியமில் தான் கொண்டு வந்து வைக்கணும். மற்றவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள், வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தொழிலில் ஜெயிக்கணும், வேலையில் ஜெயிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எதிர்காலத்தில் ஜெயிக்கணும். ஜெயிக்கணுன்றதுக்காகவே நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. அப்போ ஜெயிக்கணும்னா ரொம்ப முக்கியமான ஒன்றை நான் அறிஞ்சிருக்கணும். இந்த வேதம் எனக்கு ஒன்று சொல்லுது. என்னன்னா, நான் யாருன்னு இந்த வேதம் எனக்கு சொல்லுது. சொல்லுங்க வாயத்திறந்து, இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லுது? நீங்க யாருன்னு நீங்க சொல்றது இல்லை, நீங்க யாருன்னு மற்றவங்க சொல்றது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவான், இவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். அப்படிலாம் போய் சாட்சி எடுத்துடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க
அது எல்லாமே மாறுங்க. மாறாத ஒன்னே ஒன்று உண்டானால், நான் யாருன்னு கர்த்தர் சொல்றாரோ அது என் வாழ்க்கையில மாறவே மாறாது. அதுக்கு மாறா என் வாழ்க்கை இருந்தா என் வாழ்க்கையை மாத்தி அவர் சொன்னபடி என்ன மாத்த அவருக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொன்னபடி, அவர் என்ன யாரா பார்க்கிறாரோ அதன்படி மாற்ற வல்லமை உள்ள ஆண்டவரை நான் சேவிக்கிறேன். இன்னைக்கு அதை தான் நம்ம கவனிக்க போறோம். பாருங்க, நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா 3 காரியங்கள்ல ரொம்ப தெளிவுள்ளவனாய் நான் இருப்பேன். முதலாவது காரியம் என்னன்னா, நான் யாருன்னு இந்த வேதம் எனக்கு புத்தியை கொடுக்கும்போது முதலாவது எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு மதிப்பை நான் உண்டாக்கி இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? பரவாயில்ல, வெக்கப்படணும், சொல்றது கஷ்டமாகுதா? சரி, பக்கத்தில் விட்டுருங்க, நம்மளுக்கு நம்மளே சொல்லிப்போம். எனக்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கு. இது சொல்றதுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லையே. நல்லா நெஞ்சில் கை வச்சு, என்ன இருதயத்தில், இல்லை இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கு? நல்லா சொல்லுங்க. நான் சொல்றதுக்காகவா? எனக்கு என் இயேசு மதிப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். என் மதிப்பு என்ன அப்படின்னா, நான் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேல்யூபிளான பொருளை காட்டிலும் உங்களுக்கு அதிக மதிப்பு இருக்கு. ஏன் அதிக மதிப்பு இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 45ஆம் வசனம் 46ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, ஒரு வியாபாரி ஒரு முத்தை வாங்குறதுக்கு முத்துக்களை வாங்குறதுக்கு அவன் என்ன செய்கிறான்னா, அந்த வியாபாரி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை, அந்த விலையேற பெற்ற முத்தை வாங்குறதுக்காக தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குறானா. இப்போ கேள்வி என்னன்னா, வியாபாரி யாரு, அந்த முத்து யாரு? நல்லா கவனிங்க. வியாபாரி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாபாரி. முத்துக்கள் யாரு தெரியுமா? யாருங்க முத்துக்கள்? ஜொலிக்கிறோம் பாருங்க, எப்படி பல பலன்னு இருக்கா? பக்கத்தில் பாருங்க, எப்படியோ பல பல பலன்னு இருக்கிறாங்க பாருங்க, ஜொலிக்கிறோம். ஏன்னா தேவ சமூகத்துக்குள்ள வரும்போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் அப்படியே உதிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அதனால தான் வேதம் சொல்லுது, எனக்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கு. ஏன் மதிப்பு இருக்குன்னா, வியாபாரி எப்படி அந்த ஒரு முத்தை வாங்கிறதுக்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து, அதை வாங்கிறதுக்கு எதெல்லாம் விற்கணுமோ, என்ன கரையும் கொடுக்கணும்னாலும் கொடுக்க முன் கொடுத்து வாங்கினான் பாருங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரிக்குறம் வாங்க முடியாத பொருள் நிறைய இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்க முடியாத, தன்னுடையதாக மாற்ற முடியாத ஒன்றுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய ஜீவனே கல்வாரி சிலுவையில் கொடுத்து, ஜீவனை கொடுத்தாதான் உங்களை என்னையும் வாங்க முடியும்னா, ஆண்டவர் சொன்னார், ஐ அம் ரெடி டு டை, நான் சாக ஆயத்தமா இருக்கிறேன், உம்முடைய சித்தம் நிறைவேற பிதாவே உமக்கு கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதுதான் உம்முடைய சித்தமானால் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து உங்களை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்களை மீட்டுக்கொள்ள இயேசு தம்முடைய ஜீவனையே. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இருக்குன்றீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மதிப்பா வாழணும், மட்டமான எண்ணத்தோட வாழக்கூடாது. நம்மளை குறித்த ஒரு மட்டமான எண்ணம், சீப்பான ஒரு எண்ணம். நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தரை குறித்து இவ்வளவு அறிந்திருந்தோம், தங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப மட்டமா, நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, என்னால் இது செய்ய முடியாது, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை. ஆண்டவர் குப்பை வந்திருக்கிற ஆண்டவரே. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாப்போமா? என்ன எல்லாம் குப்பைன்னு சொல்றவங்களாம் இப்ப கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா சிலருக்கு அப்படி ஜோம் பண்ணாதான் ஆவி இறங்குதான். எப்படி ஜோம் பண்ணா? ஆண்டவரே குப்பை வந்திருக்கிற ஆண்டவரே. சரி, ரொம்ப போக வேணாம், விட்டுருவோம். வாங்க, சங்கீதம் 8:4 4ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லியிருக்கு? மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறான். நல்ல கவனிங்க. இப்போ இங்க மனுஷனை குறித்து மனுஷன் என்ன நினைக்கிறான் பாருங்க.
மனுஷனை குறித்து மனுஷன் சங்கீதக்காரன் தன்னை என்ன நினைக்கிறான், தேவனை எப்படி நினைக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனை உயர்ந்த ஸ்தானத்தில் நினைக்கிறான். தேவன் எட்டவே முடியாத ஒரு தேவன், அவர்கிட்ட அணுகவே முடியாத ஒரு தேவன். இப்படிப்பட்ட தேவன் மனுஷனை இவ்வளோ மேலாக மனுஷன் தேவன் நினைக்கும் போது, மனுஷன் நினைக்கிறான் தேவன் நம்ம கிட்ட வரவே முடியாது, நம்ம அவர்கிட்ட போகவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அந்த எண்ணத்தை மாத்துறாரு பாருங்க ஆண்டவர். நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு உங்களை குறித்த ஒரு மட்டகரமான எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த சத்தியத்தின் மூலமா உங்க எண்ணங்கள் மாறணும், புதுப்பிக்கப்படணும். என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனை நீ நினைப்பதுக்கும் எண்ணுவதுக்கும் அவன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவரே, தகுதியே இல்லாத என்ன நீங்க நினைக்கிறதுக்கும் என்ன தேடி தேடி விசிட் பண்றதுக்கும் நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் ஆண்டவரே? கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் உங்களை எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்ன்றதுக்கு இதெல்லாம் பெரிய அறிகுறிங்க. சொல்றார், மனுஷனை நினைப்பதுக்கும் மனுஷகுமாரன் நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறான். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும். ஹலோ கவனிங்க, உங்களை எப்படி பண்ணிருக்கிறாரா? உங்களை எப்படி முடிச்சுட்டு இருக்கிறாரு? அசிங்கத்தினாலும் கேவலத்தினாலும். அப்படி போட்டிருக்கா? என்னைக்கு என்ன குறித்து நான் மட்டமா பேசுறேன்னா, அப்ப நான் என்ன அசிங்கமா நினைக்கிறேன். என்னைக்கு என்ன தேவன் எண்ணுகிற எண்ணத்தை விட்டு தாழ்வா நினைக்கிறேனோ, நான் என்ன மட்டகரமா நினைக்கிறேன். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை எப்படி முடிசூட்டி இருக்கிறாரா? மகிமையினாலும் கனத்தினால். எல்லாம் சொல்லுங்க வாயத்திலிருந்து, என்ன எப்படி கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார்? அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை எப்படி மதிக்கிறார்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்க, நீங்க உங்களை எப்படி மதிப்பு போடுறீங்க, அதெல்லாம் இப்ப நான் பேசல. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்டே கிடையாது. பெரிய சப்ஜெக்ட் எதுனா, என்னை உண்டாக்குனவர் என்ன எப்படி நினைக்கிறார்ன்றது தான் பெரிய முக்கியமான சப்ஜெக்ட். இதை நான் எண்ணி பார்க்க முடியலனா, இதை நான் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளன்னு வைங்களேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தப்பான வழியில் போகிறோம். இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போனோன்னா, சென்னை டு பெங்களூருக்குன்னு ஒரு ரூட் இருக்கா இல்லையா? வழி இருக்கா இல்லையா? இருக்காங்க. நான் சென்னை டு பெங்களூர் போகிறோன்ட்டு சென்னையிலேருந்து ஆந்திரா போகிற ரூட்டில் போனால் பெங்களூர் வருமா? அப்போ நாம் போகிற இடத்த போய் சேர வேண்டிய இடத்துல எனக்கு மகிழ்ச்சி உண்டாகவும் சரியான பாதையை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானத்திருக்கிறேன், ஆனால் தப்பான வழியில் போயிட்டு இருக்கிறேன். வெற்றி வரல, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கையின் நிறைவு, பிரயாசத்தின் நிறைவு அங்கே இல்லை. அப்படின்னும் போது நான் என் வழியை கொஞ்சம் நின்று யோசித்து, நான் போகிற வழி சரிதானா? இது கர்த்தர் நான் போக விரும்புகிற வழியா? என்ன குறித்து நான் நினைக்கிற எண்ணங்கள் சரியானதா? இப்படிதான் கர்த்தர் நான் என்ன குறித்து நினைக்கணும்னு சொல்றாரா? அதான் எங்க சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, நீர் எங்களை நினைப்பதுக்கும் எங்களை விசாரிப்பதுக்கும் நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே எங்களை எல்லாவற்றையும் ஆளும்படி எல்லாத்தையும் எங்க பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீர். என்ன மாதிரி பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், இந்த தேவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே எனக்கு என் எண்ணம்லாம் கொஞ்சம் மாறிடுங்க. என்ன நினைக்க இந்த ஒரு தேவன் இருக்கிறார், என்ன உண்டாக்கின தேவன் என்ன நினைக்கிறாருன்ற அந்த எண்ணம் வந்துச்சுனாலே கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களை குறித்து சரியா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய நேரம் நம்மளை ஒருத்தர் நினைக்கிறாரு, நம்மளை உண்டாக்குனவர் நம்மளை நினைக்கிறாரு, அந்த நினைப்பு நமக்கு இல்லாமல் பல வித்தியாசமான எண்ணங்கள் நம்முடைய எண்ணமாய் மாறும்போது, நினைப்பாய் மாறும்போது தப்பா போயிடுது எல்லாமே. எரேமியா 29:11 சொல்றார், கர்த்தர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவான. சொல்லுங்க கையை உயர்த்தி, என்ன குறித்து நினைக்கிற நினைவுகள் எப்படி இருக்கிறது? தீமை நடக்கலாம் நிறைய,
நம்மளை சூழ நிறைய தீமைகள் நடக்கலாம், நமக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா முடிவு நன்மைக்கு எதுவாய் முடிய வைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என் கூட வருகிறார். என்ன அவர் மதிக்கிறது போல நான் மதிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், நன்மைக்கு எதுவான நினைவுகள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. நிறைய நேரம் நம்ம அப்படி யோசிக்கிறோமா, என்ன நினைக்கிறதுக்கு யார் இருக்கிறா, என்ன நினைச்சு எனக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணாங்களோ. அண்ணா எத்தனை முறை அப்படி யோசித்துருக்குறோம். யோசித்து பாருங்க. உங்களை நினைக்கிறதுக்கு 24/7 ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கு. நான் கூட நினைக்கிறது இல்லை, ஆனால் இடைவிடாமல் என்னை நினைக்கிற ஒரு தேவன் என் கூடவே இருக்கிறாரே. அவர் என்னை எப்படி நினைக்கிறாருன்றதை கொஞ்சம் யோசித்தனா இப்படிப்பட்ட மட்டகரமான நினைப்புலாம் எண்ணங்கள்லாம் போயிடும். சிலர் உட்காந்து யோசிக்கிறது, எனக்கு மூக்கு சரியில்லை, மூஞ்சி சரியில்லை. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மூஞ்சி மாத்திரம் லட்சணமாக இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன் இருக்கிற மூஞ்சி லட்சணமாக தான் இருக்கு. ஹலோ, கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற மூஞ்சி லட்சணமாக இருக்கு. சொல்லுங்க பாப்பா வாயத்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற மூஞ்சி, அட மூஞ்சே உனக்கு மூஞ்சி லட்சணமாக இருக்கு. எங்கே சொல்லலாம், இன்னொருத்தர் மூஞ்சை பார்த்து இல்லை, கண்ணாடியில் போய் உங்கள் மூஞ்சை பார்த்து மூஞ்சே லட்சணமாக இருக்கிற. சிலர் சொல்கிறது கலர் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எங்கள் அம்மா என்னை வயிற்றில் வச்சுருக்கும்போது குங்குமப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு இருந்துச்சுன்னா யாருக்கு என்ன கலர் வரணும்னு கலரை நியமிக்கிறவர் கர்த்தர். நீங்கள் சாப்பிட்ற குங்குமப்பூனால கலர் கொஞ்சம் ஆட் ஆகிடும். என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க. கிடையாதுங்க. தாயின் கருவிலே என் உருவம் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணவர் அவர். நான் எப்படி இருக்கணும், எப்படி என்னை ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக மாற்றணும்னு டிசைன் பண்ணிட்டார் அவர். அதுதான் அவர் என்ன நினைக்கிறாருன்றது. அதுதான் சொல்கிறான் சங்கீதக்காரன், நினைக்கிறீர. நாங்களாம் அதை யோசித்தாலே மாறிடுவோம். கர்த்தர் என்ன நினைக்கிறார், என்னுடைய நினைவுகள்லாம் என்னுடைய எண்ணங்கள்லாம் மாறிச்சுன்னா நான் சொல்கிறேன் எவ்வளோ அருமையான மாற்றங்கள் வரும். கவனிச்சுப்போம். உங்களை குறித்து நீங்கள் இப்படி சரியான விதத்தில் எண்ண முடியலைன்னா நான் சொல்கிறேன், எப்படி தேவனிடத்திலிருந்து எல்லா நன்மையும் பெற முடியும்? உங்களை குறித்த எண்ணங்கள் உத்தமமானதாக இருக்கணும். 87ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் சங்கீதக்காரன் சொல்ல உத்தமமாய் நடக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் கர்த்தர் வர பண்ணாம இருக்கவே மாட்டாராம். எல்லா நன்மையும் வர. என்ன உத்தமமா கர்த்தர் என்ன குறித்து நினைக்கிறாரோ அதை நான் நினைக்கிறேன் பாருங்க, அதுக்கு ரொம்ப உத்தமம். கர்த்தர் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கலன்னா நான் உத்தமமா இல்லை. என் தப்பு, என் எண்ணங்கள் தப்பா இருக்கு, என்னுடைய செய்கைகள் தப்பா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக யோசிக்கிறேன், கர்த்தருடைய அமைப்புக்கு எதிராக யோசிக்கும் போது எல்லாம் கோணலாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிற விதமாகவே நான் என்னை நினைக்கும் போது மிக ஆசீர்வாதமான ஒன்றுங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. மலைப்பிரசங்கத்தில் ஏசுனா சொல்கிறார் பார்த்தீங்களா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் கவனிச்சு நான் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விளையேறப்பெற்றவர்கள் அல்லவா, அது கூட சாலமோன் மகிமையில உடுத்தினதை காட்டிலும் உங்களை நான் அதிக மகிமையினால உடுத்தி வைக்க முடியும், உங்க தேவைகளை சந்திக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியலையா? உங்களை குறித்து நான் எப்படி நினைக்கிறேன்றதை உங்களால சிந்திக்க முடியலையான்னு கேட்கிறாரு. சிலர்லாம் எப்படி, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, டெய்லியும் ரசம் சோறு கச்சா போதும் ஆண்டவரே, ரசம் சோறும் பழைய சோறு இருந்தால் போதும் ஆண்டவர், பழைய கஞ்சி. நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க எனக்கு தெரியுது. இந்த வெயில் காலத்தில் குளுமையாக இருக்கிறதுக்காக பழைய சோறு சாப்பிடுங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அதை ஒரு பெரிய ஜபமாக வச்சு, ஆண்டவரே நான் அடியேன் ஒன்றுமே கேட்கல, வெறும் ரசம் சோறும் ஆண்டவரே பழைய கஞ்சி டெய்லியும் இருந்தால் போதும். நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு ஆக கடவுது. கர்த்தர் சொல்கிற, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கர்த்தர்னா எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னு
நினைக்கிற ஒரு நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நல்லா வைக்கணும்னு நினைக்கிற நல்ல தேவனை ஆராதிக்கிறேன். எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க, என்ன நல்லா வைக்கணும்னு நினைக்கிற நல்ல தேவனை நான் என்ன பண்றேன்? அதுக்கு தான் சொல்றாரு, எல்லாத்தையும் பாதப்படிக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். உன்னை மகிமைனாலும் கனத்தினாலும் உன்னை நான் முடிசூட்டி இருக்கிறேன். என்ன மாதிரி ஆண்டவருங்க! நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் ஒரு புழு பூச்சி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, குப்பை ஆண்டவரே, குப்பை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில் குப்பை எடுக்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? குப்பை இருக்காமா? அப்புறம் கேட்பாங்க, ரெஸ்பான்ஸ் வரலாம் வச்சுங்க, குப்பைமா. இந்த குப்பைமான்னு சொன்ன தான் வீட்டில் இருக்கணும், தான் வரமா. அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சா, மனசுக்குள்ள என்ன இருக்கு? குப்பமா குப்பமா குப்பமா. ஆண்டவர்கிட்ட ஜெபம், குப்பமா வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை, நான் உன்னை மதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை. ஜெபம்லாம் மாறணும். தைரியமா, உரிமையா, கிருபையின் சிங்காசன தண்டே பயந்தில்ல, தைரியமாய் வரேன். ஏன்னா என்னை மதிக்கிற ஒரு தேவனை நான் தேடி வருகிறேன். என்னுடைய எல்லா மதிப்பற்ற நிலைகளை மாற்ற தகுதி உள்ள ஒரே கர்த்தர் இவர் மாத்திரம்தான் என்று நான் நம்பி அவர்கிட்ட வரும்போது, என்னை ஒவ்வொரு நாளும் தகுதி ஆக்குகிற கர்த்தரை நான் தேடுகிறேன். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஒவ்வொரு நாளும் தகுதி ஆக்குகிற கர்த்தரை நான் தேடுறேன். இந்த குப்பமா ஜெபம்லாம் விட்டுறணும். சிலர்லாம் அப்படி தான் ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, அடியேன் வந்திருக்கிறேன், ஏழை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, புழு பூச்சி ஆண்டவரே. அந்த கதைலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை பிரமிக்கக்கூடிய வகையில் போன வாரம் காட்டணும் பார்த்தீங்களா, மார்வலஸா. எப்படி கர்த்தர் உங்களை உண்டாக்கியிருக்கா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மார்வலஸா. அப்படியே நீங்கள்லாம் யோசிக்க, இப்படி தான் உண்டாக்கி, அப்படி தான் சொல்ல, அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மார்வலஸான விதத்தில் கர்த்தர் நம்மளை உண்டாக. அப்போ இது முதல் காரியம். தேவன் என்னை எப்படி எண்ணுகிறார்? எனக்கு மதிப்பு இருக்குன்றது தான் அவர் என்றார். மதிப்பற்றவனாய் பார்க்கல, என்னை மதிப்புள்ளவனாய் கர்த்தர் பார்க்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? மதிப்புள்ளவனாய் கர்த்தர். அவர் பார்க்கிற விதமாக பார்த்து புரிந்து அவர் சொல்ற வழியில நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களை மதிக்கலையோ அங்க அநேகர் மதிக்கும்படி காரியங்களை உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி அநேகருக்கு முன்பாக உங்களை மதிப்புள்ள நிலையில் உருவாக்கக்கூடிய தேவனுடைய உருவாக்கும் திட்டத்தில் இந்த சத்திய வசனத்தை தியானிக்க புத்திமானா மாறின உடனே என்ன அநேகர் மதிக்கக்கூடிய நிலையில் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா இப்போ என் புத்தி மாறுதே. என்னை குறித்து சீப்பாக நினைக்கிறது அல்ல. நமக்கு இவ்வளோதான், நம்ம ரேஞ்சு இவ்வளோதான், நமக்கு அறிவு இவ்வளோதான், நமக்கு திறமை இவ்வளோதான், நமக்கு திராணி இவ்வளோதான் கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறார். அந்த அளவு நான் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த விதத்தில் என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிரமிப்பாய் ஆண்டவர் நடத்துகிறார். ரெண்டாவது நாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை, இந்த வேதம் உங்களுக்கு நீங்கள் யாருன்ற புத்தியை கொடுத்துருச்சுன்னா, முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மதிப்பு இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கு? யாராவது உங்களுக்கு மதிப்பு இல்லை, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, ஏன்னா யூஸ்லெஸ். அடிக்கடி வீட்டில் சொல்லாமல் தண்டசோறு ஒன்று இருக்குது வீட்டில் அப்படின்வாங்கப்பா. அந்த மாதிரி தண்டசோறு, எந்த சோறாக நம்ம பேரை வச்சு இந்த உலகத்தில் பட்ட பேர் கொடுத்தாலும் கர்த்தர் நமக்கு எந்த பட்ட பேருமே வைக்கல. அவர் நம்மளை ஒரே விதமாக தான் பார்க்குறார். எனக்கு நீ மதிப்புள்ள ஒரு மகன், நான் உன்னை என் ஜீவனை கொடுத்து உன்னை நான் என் விளக்கிரயமாக்கி இருக்கிறேன். எனக்கு நீ சொந்தம். எத்தனை பேர் கையை வச்சு சொல்கிறேன், நான் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். ரெண்டாவது, இந்த வேதத்தை வாசிக்கும் போது புத்தி உண்டாகி நான் யாருன்னு எனக்கு தெரியும் போது, ரெண்டாவது இந்த வேதம் எனக்கு என்ன காட்டுதுன்னா, நான் தேவனால உண்டாக்கப்பட்டவன். சொல்லுங்க வாய்த்து, நான் யாரால உண்டாக்கப்பட்டவன்? ஆதியாம் 1ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? ஆதியாம் 1
26 எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர் அவர்களை சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க, நம்ம வாசித்த அந்த 2 வசனமும் என்ன நம்ம காட்டுதுன்னா, நான் தேவனால உண்டாக்கப்பட்டவன். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன மாதிரி ஒரு ஹானர் தெரியுமா? அது எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு கணம் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கிறார். கையை சொல்லுங்க, என்னை மாத்திரம் ஆண்டவர் எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? அவருடைய சாயலாகவும் அவருடைய. நிறைய தியரி சொல்றாங்க பாருங்க. என்ன தியரி சொல்றாங்க? மனுஷன் குரங்குல இருந்து வந்தானா, டார்வின் தியரி. என்ன சொல்றாங்க? மனுஷன் குரங்கு. ஏன்னா குரங்கு புத்தி மனுஷனுக்கு இருக்கிறனால அவன் கண்டிப்பா இதுல தான் வந்திருக்கணும். அதனால தான் இதை வாஸ்து காட்டினேன். நம்ம குரங்கு இல்லை, நம்ம யாரு? மனுஷன் இல்லைங்க, மனுஷன்தான். நம்ம யாரு? தேவனால உண்டாக்கப்பட்டவர்கள். ரொம்ப முக்கியம் அது. ஆதாமுடைய சரீர வம்ச வரலாறுல நான் வரேன். ஆனாலும் இந்த சரீரத்தின் அடையாளமோ சாயலோ ரூபமோ யார் மாதிரி இருக்குன்னா, என் தேவனை போல இருக்கு. சரீர பிறப்புனா ஆதாம் வம்ச வரலாறுல வரலாம். ஆனா கிறிஸ்து என்றைக்கு என்னுடைய ஆண்டவராக இரட்சகராக என்னைக்கு மாறினாரோ அன்னையிலிருந்து அவர் எனக்குள்ள இருந்து அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் எனக்குள்ள உண்டாக்கிட்டே இருக்கு. அதனால தான் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, நான் தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். கையை வைத்து சொல்ல, நான் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? அது ஒரு பெரிய கணம். அதை காட்டிலும் பெரிய கணம் என்ன தெரியுமா? தேவனால உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் ஹையஸ்ட் அத்தாரிட்டியும் டொமினியனும் கொடுக்கிறார். உச்சகட்டமான அதிகாரத்தையும் ஆளுகையும் மனுஷன் கையில தான் கர்த்தர் கொடுத்தாரு. நிறைய ஜீவராசிகளை கர்த்தர் உண்டாக்குனார, எந்த ஜீவராசி கையிலையாவது அதிகாரத்தை கொடுத்தாரா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆனா எந்த மனுஷனை அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் உண்டாக்குனாரோ அவனுக்கு மாத்திரம்தான் உச்சக்கட்ட அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை ரொம்ப விலையேற பெற்றவர்களா கர்த்தர் மதிப்பதுக்கு காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் ஆண்டவர் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய இருளை நீக்குவதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருந்த போதே, தேவனுக்கு சத்துருக்களாய் நாம் இருந்த போதே, நாம் பலவீனர்களாய் இருந்த போதே, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்ம தேடி ஏன் அவர் வரணும்? காரணம், அவர் வர வேண்டிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம விலையேற பெற்ற முத்துக்களாய் அவருடைய பார்வையில் பார்க்கப்பட்டதுனால தான் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நம்மளெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி. எத்தனை பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் அதை பாக்கியமா நினைக்கிறீங்க? இந்த தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனா எனக்கு ஒன்று ரொம்ப தீர்க்கமா தெளிவா தெரிய வேண்டிய ஒன்று என்னன்னா, நான் தேவனால உண்டாக்கப்பட்டேன். ஒரு உலகம் பல காரியங்களை சொல்லலாம். குரங்கனால வந்தான், பூச்சி புழுனால மனுஷன் வந்தான், என்னென்னமோ கதையை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மறுபடியும் நான் யாருன்றத, நான் எப்படி உண்டாக்கப்பட்டன்றத இந்த சத்திய வேத இந்த புஸ்தகத்துக்கு வந்து பார்க்கணும்.
புத்தியை கொடுக்கிற, வெற்றியை எனக்கு காட்டுகிற இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தில் வந்து பார்க்கும்போது இங்கே சொல்லுது, மனுஷனை ஆண்டவர் மனுஷனும் மனுஷியையும் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார்னு சொல்லியிருக்கு. என்ன அவருடைய சாயல் சிருஷ்டிக்க வைத்திருக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். என் கையில் ஹையஸ்ட் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஹையஸ்ட் ஆளுகையை கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். நம்மளை நாம மட்டம் தட்டி, நம்மளை குறைச்சி எடை போட்டு, நம்மளை ரொம்ப சீப்பா நினைத்து, நம்மளை விளையாடப்பட்டவர்களாய் கருதி, நம்மளை அவர் உண்டாக்கி அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் வச்சிருக்கும் போது நான் இன்னும் என்ன ரொம்ப மட்டமா குறைச்சி பேசி கொண்டு இருப்பேனா? நான் சொல்றேன், தேவன் நான் யார் என்று அவர் பார்க்குற வெளிச்சத்தில் நான் பார்க்குற புத்தி எனக்கு வராததுனால அவர் என்ன விளையாடப்பட்டவன் சொல்றாரு. ஆனால் நான் என்ன அப்படி பார்க்க முடியல. நான் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கேன் சொல்றார்? அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் இருக்கிற உனக்கும் எனக்கும் நமக்கும் தேவன் அதிகாரத்தை கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. எந்த தடையானாலும் நாம் முடங்கி நிற்க கூடாது. அந்த தடைகளை உடைத்து எழும்பி கர்த்தருக்காக முன்னேறி செல்லக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கையில் நம்ம கையில கொடுத்திருக்கும் போது மனுஷன் எப்படி இருக்கிறான்? உடைந்து போய் நொறுக்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்து ஏமாற்றத்துக்குள்ளேயே வாழ்க்கைய சிக்க உள்ள நிலையில வைத்து சோர்ந்து போய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கல. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, என்ன அவருடைய சாயல்ல ரூபத்தில் கர்த்தர் என்னை உண்டாக்கி வச்சிருக்கிறார். உண்டாக்கும் போதே என்னை கொண்டு என்ன செய்யணுன்ற திட்டத்தையும் போட்டு வச்சிருக்கிறாரா? எரேமியாவை குறித்து சொல்றாரு பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், தாயின் கருவில் தோண்டுவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ தீர்க்கதரிசியா இருக்கும்படி நான் உன்னை ஏற்கனவே அழைத்திருக்கிறேன். நான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு பிளான் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கைக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. அதனால நான் அவர் என்ன மதிக்கிறது போல நான் என்ன மதிக்கிறேன். ஐ ஹேவ் வொர்த், எனக்கு வேல்யூ இருக்குன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். அந்த வேல்யூ இருக்குன்ற சிந்தனை எனக்குள்ள கொண்டு வரேன். மற்றகரமான எண்ணங்கள்லாம் என்னை விட்டு அகற்றி போடுகிறேன். நான் ஜெயிக்க முடியாது, நான் வாழ்க்கையில் நல்ல பிரகாசமா இருக்க முடியாது, எதிர்காலம் எனக்கு நல்லா இருக்கும், நான் படிக்கிற காரியங்களை படித்து வெற்றி அடைந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த நான் ஏறி போக முடியும் என்கிற எண்ணம் வரல. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாருன்னு ஆண்டவர் உங்களை குறித்து பார்க்குற விதத்தில் நீங்க பார்க்கல. உங்களை உங்க அளவில் பார்க்குறீங்க, அல்லது உங்களை மற்றவங்க சொல்ற அளவில் பார்க்குற அந்த லெவல்லே நிறுத்திடுறோம். அப்படி நிறுத்தினா புத்தி வரல. தேவனிடத்திலிருந்து வருகிற புத்தி என்ன ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உள்ளவனா மாற்றோம். என்ன எல்லா காரியங்களும் ஜெயம் அடைகிற ஒரு நிலையில் கர்த்தர் நடத்துவார். பவுலுக்கு அந்த புத்தி இருக்கு பாருங்க. கலாத்தியர் 1:15 வாசித்தீங்கன்னா பவுல் சொல்ல, நான் இதற்காகவே என்னை கர்த்தர் தாயின் கருவில் தோண்டுவதற்கு முன்பாக அழைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவரை குறித்த சுவிசேஷத்தை பறைசாட்டவே இதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும்ன்றாரு. நீங்க தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் உங்களை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி உண்டாக்கி வைக்கும் போது அவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்திருக்கிறான்னு தெரியும் போது உங்களை எதுவுமே எந்த தீமையும் பொல்லாப்பும் அசுத்தமும் பாவமும் ஆள்கிற ஆளுகைக்குள்ள சிக்குண்டவர்களாக நான் இருக்க மாட்டேன். அதிலிருந்து நான் மீண்டு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நிலையில் வாழ முடியும். மூணாவது ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்போ 2 காரியம் கவனிச்சிருக்கிறோம். இந்த புஸ்தகத்தின் மூலமா புத்தி அடைந்து நான் யாருன்னு விளங்கிடுச்சுன்னா எனக்கு மதிப்பு இருக்குன்னு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. 2வது கர்த்தர் சொல்ற, நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன்ப்பா என் சாயலிலும் என் ரூபத்திலும் இருப்பதுக்காக தான். வேற எந்த சாயலும் வேற எந்த விதமான ரிஃப்ளெக்ஷன் இல்லை. என் இமேஜில் என்னுடைய லைக்னஸில் என் சாயலாகும் என் ரூபமாய் நீ இருக்கிறதுக்கு தான் உன்னை உண்டாக்கி உனக்கு அதிகாரத்தை கையில் கொடுத்து வச்சிருக்கிறேன்றார். 3வது சொல்றாரு, ரொம்ப அற்புதமான காரியம் பாருங்க. அளவற்ற வளனையும் செல்வத்தையும் செழிப்பையும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் வச்சிருக்கிறாராம். இப்போ பாருங்க, முதல் 2 காரியம் நம்பிடுவோம். முதல் 2 காரியம் என்ன நம்பிடுவோம்? எனக்கு மதிப்பு இருக்கு, அதை நம்பலாம்.
ரெண்டாவது என்ன நம்பலாம்? கர்த்தர் என்ன உண்டாக்கினா நம்பிடலாம். ஆனால் இந்த மூணாவது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய பேர் நம்பாமல் இருக்கிறதுனால தான் நிறைய காரியங்களை அளவற்ற விதத்தில் நமக்குள்ள கர்த்தர் வச்சிருந்தோம். இதை குறித்த சிந்தனையும் யோசனையும் வராததுனால நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோன்னா, அளவற்ற தேவனுடைய வலனை நம்முடைய வாழ்க்கையில் மட்டுப்படுத்தி லிமிட் பண்ணுறதுனால நிறைய காரியங்களை நம்ம ஃப்ளரிஷ் ஆக முடியும். நம்முடைய எண்ணங்கள் என்லார்ஜ் ஆகலை, நம்முடைய எல்லைகள் பெரிதாகலை, நம்முடைய எண்ணங்கள் பெரிதாகலை, நம்முடைய விசுவாசம் பெரிதாகலை, மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் போகிறதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்ற இந்த மூன்றாவது காரியம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் நம்மளை? காலி பாத்திரமா ஆண்டவர் என்ன பார்க்கல? பக்கத்துல பார்த்து நம்மளை எப்படி பார்க்கல ஆண்டவர்? காலி பாத்திரம்னா என்ன பண்ணோம்? ஆடும். நிறைய நேரம் நம்மளை காலி பாத்திரம் நினச்சி தான் வாயில் உடலோடலோடன்னு ஆடுது. என்னென்னமோ பேசுகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் நான் கர்த்தர் என்னை காலி பாத்திரமாக வெறுமையாக நான் தாயின் கருவில் வரும்போது நான் நிர்வாணியாய் வந்தேன். ஆனால் நிர்வாணியாகவே வாழலை. எனக்குள்ள அளவற்ற வலனையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கிருபையும் எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசி? உங்களுக்குள்ள அத்தனை நன்மையை வச்சு தான் உங்களை கர்த்தர் உண்டாக்குனார். யாருக்கும் ஆண்டவர் இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் இந்த வலனை கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வைக்காம அவனை உண்டாக்கவே இல்லைங்க. நம்ம உண்டாக்கப்படவே இல்லை. அப்படி உண்டாக்கப்படுற திட்டம் தேவன்கிட்ட கிடையவே கிடையாது. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் இது எனக்குள்ள இருக்கு, இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உறுதிப்படுத்துறாரு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாளும் யாரை பார்த்தோம், குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தரை பார்த்து அல்லது யாரும் என்ன பார்த்து சொல்ல நான் என்ன இடம் கொடுக்க மாட்டேனா? சில நேரம் பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்றோம்? மக்கு பையன், மக்கு பையன் அப்படின்றாங்க. சொல்றவர் யாருன்னு கொஞ்சம் செக் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? சொல்றவர் ஜீனியஸா இருந்து புள்ள மக்கு பையனா இருந்தானா பரவாயில்ல. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். பிள்ளைங்கிட்ட என்ன சொல்றோம்? மக்கு பையன், சரியான வாள், அரண்ட வாளா இருக்கே. என்ன நம்ம சொல்றோம் பிள்ளைங்களை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நம்மளை பார்த்து என்ன சொல்றோம்? ரொம்ப முக்கியங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ள அளவற்ற தேவ ஞானமும் கிருபையும் ஆற்றலும் வலனும் செல்வத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விதையா வச்சிருக்கிறாரே. இதை சொல்றோமா பிள்ளைங்கிட்ட? பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து கேட்கக்கூடாது, என்னத்தை கொடுத்துட்டீங்க எனக்கு அப்படி கேட்குற பிள்ளைங்களுக்கு நீங்க சிறு வயதுல இருந்தே என்ன புத்தியை கொடுக்கணும்னா, உனக்குள்ள கர்த்தர் அளவற்ற வலனையும் ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் செல்வத்தையும் செழிப்பையும் உனக்குள்ள வச்சிருக்கிறாருப்பா. அதை உருவாக்கு, அதை கண்டுபிடி, அதை உபயோகப்படுத்து, அதை எடுத்து ஆண்டவர் சொல்ற விதமா பயன்படுத்து. உன்னை கர்த்தர் பெரிய ஆளாக்குவார், அவருடைய நாமத்துக்காக உன்னை மகிமையாய் பயன்படுத்துவார். இதை சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, கவலைப்படாதப்பா நான் உனக்கு எல்லாம் சொத்து வச்சுக்கிறேன், என்ன நல்லா பார்த்துக்கோ, அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைக்கு சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்ன அளவற்ற வலனையும் செல்வத்தையும் செழிப்பையும் ஞானத்தையும் ஆற்றலையும் உள்ளே வச்சிருக்கிறாரோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லணுங்க. சொல்கிறோமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்மளை ஆண்டவர் எதுவுமே இல்லாமல் படைக்கலை, எல்லா நன்மைகளையும் வைத்து ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்க. பாருங்க ஒரு வசனம் பாருங்க, உபாகம் 8ஆம் அதிகாரம் வாங்க. நம்ம ஆண்டவரை எப்படி நினைக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் ஆண்டவரை எவ்விதமாக நினைக்கிறேன். உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எத்தனை பேர் கர்த்தரை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறேன். ஆனா இங்க சொல்லியிருக்கிற மாதிரி நினைக்கிறோமா? ஆண்டவர் இங்க எப்படி நம்ம நினைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அது மாதிரி நினைக்கிறோமா? அங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கும் போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு
கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. எப்படி நினைக்கணும்? எனக்கு எல்லாவற்றையும் நான் ஆதாயம் பண்ணி கொள்ளக்கூடிய பலனை எனக்குள்ள உண்டாக்கி, ஆற்றலை எனக்குள்ள உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இங்க ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லியிருக்கு. ஐஸ்வர்யத்தோட நிறுத்திடக்கூடாது. நல்ல வாழ்க்கை, நல்ல ஸ்பாபங்கள், நல்ல செயல்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய வல்லமைய, பலனை கர்த்தர் எனக்குள்ள அளவற்ற விதத்தில் வச்சிருக்கிறாரு. இப்படி கர்த்தரை நான் நினைக்கிறேனா? Do I remember God in such a way that He has kept an unlimited resource inside me? அளவற்ற விதத்தில் வலனையும், ஞானத்தையும், அறிவையும், வல்லமையும், சக்தியையும் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு, விதையா வச்சிருக்கிறாரு. பிறந்த குழந்தைய ஒரு டாக்டர் மாதிரி செயல்படணும்னு எதிர்பார்த்தா தப்பு தானே? ஆனால் அந்த பிறந்த குழந்தைக்குள்ள டாக்டர் ஆகணுன்ற ஒரு விதையை போட்டு போட்டு வளர்த்தீங்கன்னா அது வளர்ந்து வரும்போது அதுக்கு ஏற்ற விதத்தில் அந்த பிள்ளை தன்னை உருவாக்குது. ஒரு பெற்றோராலேயே ஒரு பிள்ளை என்ன ஆகணுன்றத உள்ள போட்டு 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 அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விதையாக்கி அதை கண்டுபிடிக்க வச்சு அதுக்குண்டான முயற்சிகளை கொடுத்து உருவாக்க முடியும். நான் சொல்றேன், ஒரு பெற்றோரே நம்ம இவ்வளவு காரியத்தை பிள்ளைக்குள்ள வைப்போனா, நம்முடைய பரம தகப்பனா இருக்கிற கர்த்தர் எனக்குள்ள வெறுமையா வச்சா உண்டாக்கியிருப்பாரு? நான் கேட்கிறேன், என்ன வெறுமையா, காலி பாத்திரமா, ஒண்ணுக்கும் லாய்க்கில்ல, உபயோகமற்றவன், பலர் என்ன ஏசி பேசுறதுக்காக என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரா? எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு சகோதரி என்னை வந்து பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் என்ன கர்த்தர் எதுக்கு உண்டாக்கி வச்சிருக்காரு தெரியுமா? திட்டு வாங்குறதுக்குன்னே உண்டாக்கி வச்சிருக்கிறாரு பாஸ்டர். இன்னைக்கு யார் திட்டு வாங்கலோன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் நான் திட்டு வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கிறேன். என்ன எண்ணம் பாருங்க. நான் சொன்ன அந்த சகோதரி, உங்களை திட்டு வாங்குறதுக்காக ஆண்டவர் உங்களை பிறக்க வச்சிருக்கிற திட்டம் பைபிள் இல்லைங்க. உங்களை அற்புதமான வேலைகளை உங்களை கொண்டு செய்ய நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளையா மாற்றிருக்கிறார். உங்களுக்குள்ள எல்லா ஞானத்தையும், கிருபையும், ஆற்றலையும் கர்த்தர் வச்சிருக்கிற, திட்டு வாங்காதபடி நடக்கிற புத்தியை உங்களுக்குள்ள கர்த்தர் உண்டாக்க முடியும்னு சொன்னேன். ஏன் நான் திட்டு வாங்குறதுலே தான் இருக்கணுமா? எல்லாரும் என்ன ஏசி பேசுகிற நிலையில தான் இருக்கணுமா? ஏன் என்ன அப்படிப்பட்ட ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத ஒரு பாத்திரமாகவே என்ன பார்க்கணுமா? அப்படி இல்லை. இன்னைக்கு உங்கள் சிந்தனைகள் மாறணும். எனக்குள்ள கர்த்தர் அளவற்ற வலனையும், ஞானத்தையும், செல்வத்தையும், செழிப்பையும், எல்லா விதமான வல்லமை, நல்ல கிரியைகளை பிறப்பிக்கக்கூடிய சக்தியை, பவரை எனக்குள்ள வச்சிருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள நல்ல காரியங்களை பிறப்பிக்கிற வல்லமையை, சக்தியை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படி பாருங்க, தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. தப்பான காரியத்தை இனி செய்ய முடியாத படிக்கு அதுல இருந்து மாறுகிற ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற சக்தியை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் சொல்ல, அதுதாங்க வெற்றிக்கான விதை. அதுதான் உங்க வாழ்க்கையை மேலான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதமான காரியம். இப்படி பார்க்குறீங்களா? ஆண்டவர் வச்சிருக்கிற அளவற்ற விதங்களை உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க மட்டுப்படுத்த முடியும்னா, ஆண்டவர் இப்படி அளவற்ற வலனையும், ஞானத்தையும், செல்வத்தையும், செழிப்பையும் உங்களுக்குள்ள விதையாக வைத்திருக்கிறார் என்பதை குறித்த கரிசனை எண்ணங்கள் உங்களுக்கு இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. யூ ஆர் லிமிட்டிங். உங்களையே நீங்க ஒரு வரைவு கோட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அதுல உள்ள வச்சு உங்களை அமுக்கி திணிக்கிற ஒரு நிலைக்குள்ள உங்களை ஆக்குறீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதமா பார்க்க ஆரம்பிக்கல. உங்களை விடுவிக்கிறார், உங்களை அநேகருக்கு சாட்சியாக வைக்க விரும்புகிறார், உங்களை அநேகருக்கு காட்சி பொருளாக காட்ட விரும்புகிறாரு. உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு வெற்றிக்கான அடையாளமாக யோசுவா அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். சொல்றார், உன்னுடைய வெற்றியை இந்த ஜனங்கள்லாம் பார்க்கணும், தேசம்லாம், அந்த தேசமெல்லாம் காண வேண்டும். நான் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அந்த மனுஷனை எப்படி வெற்றி அடைய வைக்க முடியும், என் வழியை பின்பற்றுகிற ஒரு மனுஷனை நான் எப்படி வெற்றி உள்ளவனாய் மாற்ற முடியும் என்பதை காட்டுவதற்காகவே ஆண்டவர் அவன் யாருன்றதை புரிய வைக்க இந்த புஸ்தகத்தை அவனுக்கு சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு
பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பாய், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ எப்படி இருப்பாய்? புத்திமானாய். அதான் திறவுகோலே. குடும்பத்தில் புத்திமானா இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் புத்திமானா இருக்கணும், சமுதாயத்தில் புத்திமானா இருக்கணும், சபைக்கு வரும்போது புத்திமானா இருக்கணும், நண்பர்கள் வட்டாரத்தில் பழகும் போது புத்திமானா இருக்கணும். புத்தீனமான காரியங்களை செய்து எங்கேயா போய் சிக்கிக்கிட்டு இழந்துக்கிட்டு என்ன நம்முடைய ஆஸ்தியும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய மதிப்பையும் இழக்கிற சிக்கக்கூடிய நிலையில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அது புத்தீனமான காரியம். புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுறார். உனக்குள்ள அளவற்ற வளனையும் செல்வத்தையும் செழிப்பையும் ஞானத்தையும் சக்தியையும் உனக்குள்ள வச்சிருக்கிறேன்ப்பா, விதையா வச்சிருக்கிறேன். அதை விசுவாசிக்கிறேனா? நான் கேட்குறேன் கர்த்தருடைய பிள்ளை, அதை விசுவாசிக்கிறேனா? அதை விசுவாசித்து இந்த வாயினால் தேவன் எனக்குள்ள அளவற்ற விதங்களில் கர்த்தர் தம்முடைய வளனை வச்சிருக்கிறார், ஞானத்தை வச்சு. வளன்னா ரிசோர்ஸ், ஸ்ட்ரென்த் வேணுமா குறையில்லாமல் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஸ்ட்ரென்த்து தாங்க ஆண்டவர்னு ஆண்டவர் சொல்ல, உனக்கு தான் கடைசி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, உனக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டேன், இனிமேல் நீ ஸ்ட்ரென்த்துன்னு கேட்டால் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? கொடுத்த ஸ்ட்ரென்த்தை சரியாக உபயோகப்படுத்தாமல் வீண் அடிச்சுட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரென்த்து தாரோன்னு கேட்டால் கொடுக்குறாரே. ஏன் கொடுக்குறார்? அவர் அளவற்றவர். நமக்குள்ளே வைத்திருக்கிறதும் அளவற்ற விதத்தில் இருக்கின்றதை நம்ம புரிந்து கொள்வதுக்காக கர்த்தர் கொடுக்குறார். அதை எடுத்து துஷ்பிரயோகப்படுத்தல, அபியூஸ் பண்ணுறதுக்காக அல்ல, நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தும் போது வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் சீரமைத்து அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய, ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் எனக்குள்ளே வச்சிருக்கிற அளவற்ற வளன், ஞானம், செல்வம், செழிப்பு இதெல்லாம் எனக்குள்ள விதையா இருக்கின்றத விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் தான் வாயை திறந்து என்ன சொல்ல மாட்டான் தெரியுமா? ஏனால் ஆகாது, முடியாது, நடக்காதுன்னு சொல்கிறவனா இருக்க மாட்டான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன முடியாத காரியமாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு எல்லா வளனையும் ஞானத்தையும் சக்தியும் கொடுத்த தேவன் எனக்குள்ள இருக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா, சொல்லுங்க வாயை திறந்து, அளவற்ற எல்லா வளனையும் கொடுத்திருக்கிற கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறதினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை, அந்த வார்த்தை அழுத்தி சொல்லணும், எல்லா, சொல்லுங்க வாயை திறந்து. நேற்று முடிஞ்சிச்சு இன்னைக்கு முடியல, கிடையாது. நேற்று முடியும், நான் இன்னைக்கு அதை காட்டிலும் அதிகமாக செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட அந்த அற்புதமான செயலை பார்க்குறோம் பாருங்க. ஆபிரகாம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். எப்போ பேசுகிறார்னா, ஆபிரகாம் லோத்தை ரொம்ப நேசிச்சாங்க. ஏன்னா ஆபிரகாம ஆண்டவர் அழைத்த போது லோத்தை அவன் கூட கூட்டிட்டு வரான், அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க இடம் கொடுக்குறான். எல்லாம் எந்த அளவுக்கு லோத்தை நேசித்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அன்பு அவன் மேலே வச்சு அவனை ஆசீர்வதிக்க விரும்பி, அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சதுல அந்த ஆசீர்வாதம் அவனுக்கும் போகணுன்றதுல ஆபிரகாம் எண்ணம் உள்ளவனா இருந்தான். நல்லா கவனிங்க. ஒரு நாளும் ஆபிரகாம் அவன் வளர்ந்ததை பார்த்து பொறாமப்படலை. ஆபிரகாம் லோத் நல்லா இருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆனால் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சோறு. அவ்வளோ நேசித்தவன், அவனுக்கு அவ்வளோ நல்லதை செய்ய நினைத்தவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன போது, ஆபிரகாம் சோர்ந்து போயிருந்த போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒன்று செய்ய சொல்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இவ்வளோ காரியங்களை கர்த்தர் பேசுறாரு. பேசிட்ட பிறகும் நான் இன்னும் இருக்கிற நிலையிலேயே இருக்கிறேனா, இன்னும் பேசுகிற மாதிரியே என்னை மட்டமாக நினைக்கிறேனா, இன்னும் எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அளவற்ற ஆற்றல், வளன், செழிப்பு, செல்வங்கள், இந்த ஞானம், இந்த கிருபையெல்லாம் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதை பெருசாக நினைக்காம அதை விசுவாசித்து நான் செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறேனா, இல்லை இன்னும் என்ன மட்டத்திட்டே இருக்கிறேனா? ஆதியாம் 13ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாம் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 14ஆம் வசனத்திலிருந்து
சில வசனங்களை நம்ம வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனி, இப்ப ஆண்டவர் சொல்றார், எழும்பி நடந்து திரி. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா டைரக்ஷனுக்கும் போ, உன் கண்ணை ஏறெடுத்து பார். இப்ப ஆபிரகாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து பார்த்தா வச்சுங்க, மிஞ்சி போனா ஒரு 2 ரோ தெரிஞ்சிருக்கும். எழும்புனாங்க. எப்படி எழும்புனா? அவன் யாருன்னு அவனை கர்த்தர் புரிய வச்ச போது அவனுக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவன் தேவனால் தேவன் அவனுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவனுக்குள்ள அளவற்ற வலனையும் ஞானத்தையும் சக்தியையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடையக்கூடிய அந்த ஆற்றலை கர்த்தர் அவனுக்குள்ள வச்சிருக்கான். நம்பினதுனால கர்த்தர் சொன்ன வார்த்தையை தைரியம் வந்துச்சு. அவன் எண்ணங்களை என்லார்ஜ் பண்றான், அவனுடைய எல்லைகளை என்லார்ஜ் பண்றான். இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தர் நமக்கு எவ்வளவு சொன்னாலும் இன்னும் பயத்திலேயே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய எல்லைகளை விரிவாக்காம தைரியமாய் முன்னேறி செல்ல முடியாம நம்ம போனா அது ஆயிடுமோ இதுவாயிடுமோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே. நல்லா இன்னைக்கு கர்த்தர் சிலரோட இங்க பேசுறாரு, எனக்கு நல்லா தெரியும். பல வருஷங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்கறது இல்லை. எழும்பு, ஆண்டவர் சொல்றாரு. உனக்குள்ள எல்லா விதமான அளவற்ற வலனையும் ஞானத்தையும் கிருபையும் சக்தியும் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சு ஏன் அவரை விசுவாசிக்க முடியவில்லை? கர்த்தர் சொல்றார், எழும்பு, எழுந்து அளக்க ஆரம்பி. ஸ்டார்ட் டு மெஷர், ரைஸ் அப், ஸ்டார்ட் மெஷரிங் யுவர் growth. ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்ற, எழுந்து உன்னுடைய வளர்ச்சியை நீ அளவு போட ஆரம்பி. enlarge your boundary, enlarge your growth, enlarge your territories. உங்களுடைய காரியங்களை விரிவாக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி குறுகின இதுலயே சிறிய நிலையிலேயே வந்தது போதும் அப்படியேன்ற நிலையிலே இல்லாம enlarge. இந்த சிந்தனை எப்ப வரும்னா, எனக்குள்ள கர்த்தர் அளவற்ற வலனையும் ஞானத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உள்ள வச்சிருக்கிறார் விதையான்றது எனக்கு தெரியும் போதுதான் விசுவாசம் அதை விதைக்க வரும். அதை உபயோகப்படுத்துறேன். கர்த்தர் காட்டுவார், வழிகளை உண்டாக்குவார், வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். அப்போ தைரியத்தையும் கொடுப்பார், விசுவாசத்தையும் கொடுப்பார். அதை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்த நான் சொல்கிறேன், ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பஞ்சமாக இருக்கவே இருக்காது. தேவன் கொடுக்கிற வெற்றி மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் குறைபடவே படாது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானாய் நடந்து வெற்றி மேல் வெற்றி காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என் வாழ்க்கையை நான் ஒரு சாட்சியாக சொல்லலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 12 வயது இருக்கும்போது எனக்கு என்ன ஆண்டவர் செய்ய வச்சார். எனக்குள்ள அந்த ரிசோர்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை ஆண்டவரே கண்டுபிடிக்க வச்சு என்ன பண்ணார்னா, நான் இருந்த இடத்துல மாடிக்கு போய் சர்ச் மேலே தான் இருந்தோம் பாருங்கள், பெரும்பு சர்ச் மேலே. அப்போ நாங்கள் டெரஸுக்கு போய்டுவோம். அந்த சர்ச் டெரஸ் மேலே போயிட்டு ஆண்டவர் என்ன பாட வைப்பார். எனக்கு பாடுற திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, திடீர்னு பாடுற ஒரு வாஞ்சையை கொடுத்து நான் பாடுவேன். பாட்டை பாடுவோம் பாருங்கள், யாரும் இல்லை, வானத்தை பார்த்து பாடுவேன், சத்தமாக பாடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன். அது பாடுற நடுவில் சில வார்த்தைகளை வாயில் ஆண்டவர் சொல்ல வைப்பார். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் பாருங்கள். அந்த டைமில் எங்கள் கையிலாம் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு இருக்கும். அதில் நீங்கள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி போட்டு பேசுனதை அழித்து திருப்பியும் புதுசாக அந்த டேப் ரெக்கார்டில் இருக்கிற டேப்பு தேஞ்சு அருந்து போகிற வரைக்கும் நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணலாம். இன்றைக்கி அந்த கருவிலாம் இங்கே இருக்கான்னு தெரியல. சில பேருக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கான்றதே தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு இருந்துச்சு பாருங்கள். அதில் போட்டுட்டு நான் பாடி அது நடுவில் என்னை அறியாமலே சில காரியங்களை பேசுவேன். யாருமே இருக்க மாட்டாங்க, வானத்தை பார்த்து பேசின்னு இருப்பேன்.
அதுக்கப்புறம் போட்டு கேட்பேன். அப்போ ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். ஓ, நமக்கு பாடுற ஒரு தாளந்த கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, பேசுகிற ஒரு தாளந்த கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. 12 வயதுங்க நான் சொல்கிறது. 12 வயதில் இதை நான் கண்டுபிடித்த போது அன்னையிலிருந்து அதை உபயோகப்படுத்தி எனக்கு தெரியாது கர்த்தர் என்ன அவருடைய நாமத்துக்காக பாட உபயோகப்படுத்துவார், என்ன அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக மாற்றுவார்னு எனக்கு தெரியாத காலத்திலேயே கர்த்தர் இந்த கிருபையை கண்டுபிடிக்க, இந்த தாளந்த கண்டுபிடிக்க வச்சதுனால இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற தாளந்த அந்த ஆற்றலை நான் சிறுவனாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சேன். நல்லா கவனிங்கள், உங்க எல்லாருக்குள்ளே அப்படிப்பட்ட அளவற்ற வலனை, கிருபைகளை, தாளந்துகளை, சக்தியை உங்களுக்குள்ள வச்சுதான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். நான் ஒன்றுத்துக்கு லைக் இல்லை, யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு பிடிச்சிக்காதீங்க. இல்லை எங்க தாத்தா சொல்லிட்டாரு, உங்க தாத்தா சொல்லிட்டு போயிட்டவர் சொன்னதை பிடிச்சிக்கிறாங்க. சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற ஒரு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு மதிப்பை வச்சிருக்கிறேன், நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அளவற்ற வலனையும் நன்மையும் வச்சிரு. அதை நம்புறது இல்லை. எங்க தாத்தா முப்பாட்டன் சொன்னாரு, என் ஆண்டவர் சொன்னது தான் எனக்கு நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொல்றது தான் எனக்கு. அதான் உண்மை. இப்படி பார்க்குறீங்களா உங்களை? இந்த 3 காரியத்தை குறித்த அறிவு நமக்கு வந்துச்சுன்னா புத்தி கரெக்டாக வேலை செய்யுது. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்து யார் என்ன மட்டமாக சொன்னாலும் உள்ளே போகாது. ஏன் போகாதுண்ணா? இல்லை நீங்கள் சொல்கிறது நிஜம் இல்லை, என்னை உண்டாக்குனவர் சொன்னது தான் நிஜம். அவர் போட்ட மதிப்பை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் சூழ்நிலை மாற்றிட முடியுமா? நான் கேட்குறேங்க. உங்களுக்காக வந்து ஜீவனை கொடுத்து அவருடைய ஜீவன் தான் உங்களுடைய வாழ்வின் மதிப்புன்னு சொல்லும் போது அந்த மதிப்பை மாற்ற இந்த உலகத்தில் ஏதாவது சக்தி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் நம்பிடுறோமே, யாராவது ஒருத்தர் நம்மளை குறித்து சொன்ன உடனே அதை நம்பிடுறோம். அப்படி ஆயிடுமோ? என்ன நம்பிடுறோம்? இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆயிடுச்சு, இந்த இடத்துலேருந்து தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆகுது. எதை நம்புகிறோம்? யாரோ ஒருத்தங்க நீங்கள் வந்ததுலேருந்து தாங்க உங்களுக்கு இப்படி கெடுதி நடக்குது பாருங்கள். ஒரு அடிக்கு மேலே இன்னொரு அடி, இன்னொரு அடிக்கு மேலே இன்னொரு அடி, கேப் விட்டு அடிக்குது பாருங்கள் அடி. உடனே உட்காந்து சிந்திக்கிறது, ஆமாம் இல்லை நம்ம மேலே ஏதோ இது போல இருக்குது, எவனோ ஏதோ பண்ணிட்டான் போல இருக்குது, ஏதோ நடக்குது. அது நடுவே கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்றது தான் நிஜம். என்ன வேணா நடக்கலாம், ஆனால் என்னை உயிரோட வாழ வைக்கிறவர் கர்த்தர். அதெல்லாம் தாண்டி வர வைக்கிறவர் கர்த்தர். எப்போ நான் தாண்டி வர முடியும்னா, இப்போ நான் சொன்ன அந்த 3 காரியம் மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எனக்கு மதிப்பு இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு மதிப்பு இருக்குது. நான் தேவனால் உண்டாக்கப்பட்டேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? தேவனால் உண்டாக்க. அளவற்ற வலனையும் ஞானத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் விதையாக எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த 3 காரியத்தை இந்த வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்றாரு. இந்த வேதம் இந்த காரியத்தை குறித்த புத்தியை நமக்கு கொடுக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சேனைய பாளையமே எழும்பி வந்தாலும் ஜெயிக்க போகிறது சேனையும் பாளையம் இல்லை, ஜெயிக்க போகிறது நீங்களும் நானும் தான். ஏன்னா ஜெய கிறிஸ்து நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். ஆமென். இளமையினை போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேர் இன்றைக்கு உணர்றீங்க கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் என்பதை? கரம் உயர்த்தி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நான் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப மட்டகரமாக நினைத்து என்னை நான் மட்டுப்படுத்தினதுலாம் நான் வெளியே வரணும். ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை நீர் விரிவாக்க, எங்கள் எண்ணங்களை உயர்ந்ததாய் மாற்ற, எங்களை நீர் எப்படி பார்க்கிறீர் என்கிற விதங்களில் நாங்கள் எங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்துவை நான் உயர்த்துகிறேன் சொல்லுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே
என்ன எல்லா நிலையிலும் தகுதி உள்ளவனாய் மாற்றுகிற கர்த்தர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்லை. கர்த்தர் சொன்னதுதான் நிஜம், நீர் சொன்னதுதான் முடிவு. ஆண்டவரே, உம்முடைய முடிவை ஒருத்தரும் மாற்ற முடியாது. என் மேல் நீர் போட்டிருக்கிற முடிவு தான், அதுதான் நிரந்தரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைகளிலே ஆவியானவரே எங்களை நீர் உருவாக்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளை நீர் எங்களை இன்னைக்கு கேட்க பண்ணியதுக்காக ஸ்தோத்திரம். இதுக்கு பிறகு ஆண்டவரே, சத்துரு எந்த விதத்தில் வந்து உனக்கு மதிப்பில்லை, நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ உபயோகம் இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் என்னை உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு காலி பாத்திரம் இல்லை, வெறும் பாத்திரம் அல்ல. கர்த்தர் எனக்குள்ள அதிகமான அளவற்ற நன்மையும் ஞானத்தையும் செல்வத்தையும் எல்லா ஆற்றலையும் எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்கள் நல்ல தேவனே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல வருகிற வாரத்தில் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட தேவன் பார்க்கிற உணர்வு உண்டாகட்டும். நாங்க எங்களை பார்க்கறது இல்லை, மற்றவங்க எங்களை பார்க்கறது இல்லை, நீர் எங்களை பார்க்கறது தான் உண்மை. ஆண்டவரே, அந்த உண்மையில் நாங்கள் வாழ எங்களை நாங்கள் முழு மனதாக அர்ப்பணிக்கிறோம். எங்களோட நீர் பேசி எங்களை தைரியப்படுத்தி எங்களை கொண்டு நீ செய்ய விரும்புகிற வேலைகளை தொடர்ந்து நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய, வெற்றி மேல் வெற்றி காண இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த தேவனுடைய இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இத்தனை வார்த்தைகளும் எங்க வாயை விட்டு பிரியாதபடிக்கு அதை நாங்கள் இரவும் பகலும் தியானித்து, ஆண்டவரே, என்னை கேட்டதுபடியே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய கவனமாயிருக்கும் போது நாங்கள் எங்கள் வழிகளை வாய்க்க பண்ண முடியும். எங்களை புத்திமானாய் மாற்றுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு திரும்பி போகட்டும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் இன்னை கேட்ட சத்திய வசனங்கள் அவர்களுக்குள்ள பெரிய நம்பிக்கையை உண்டாக்கட்டும். பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கைக்குள்ள, என்னென்ன பாவ வாழ்க்கை, என்னென்ன குறைபட்டிருக்கிற வாழ்க்கையெல்லாம் மாறணுமோ அந்த மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவனுடைய வல்லமை. ஆபிரகாம் எழுந்து அவன், ஆண்டவரே, அந்த தேசத்தை முழுவதும் சுற்றி திரிந்தது போல இன்னைக்கு எங்களையும் நீர் எழுப்பி இருக்கிறீர். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பிரகாசிப்பிக்கிற ஆண்டவரே தீபங்களாய் உம்முடைய நாமத்தை பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் கை வைத்து செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் சம்பூரணமாய் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, அட்மிஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றி உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் எங்கள் சபை விசுவாசிகள் மேல உம்முடைய பலன் இறங்கி வருவதாக. எல்லா பலவீனங்களும் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய பலன் அவர்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் அவர்களை பலவானாக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வாரம் நாங்கள் கை வைத்து செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வெற்றியை காண்கிற ஆண்டவரே கிரியைகளை எங்களுக்கு நடப்பித்து தாரும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் பொருத்தன காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்தோடு எங்களை காத்து வழி நடத்தி செல்லும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.